எப்பா நீ பாத்தியாப்பா? நீங்க யாராவது பாத்தீங்களா? அதாவது பொய்யா புளிகின்னு வைஷ்ணவின்ற பேர்ல புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க. அதாவது ஒரு மாமி, அவங்கள யாராவது செத்த பாத்தேலாம் கொஞ்சம் சொல்லுங்க. எங்க போனாங்கன்னே தெரியல, ஆளையே காணுமே. எங்க போயிருப்பாங்க? இந்த வந்துட்டாங்களா, வாங்கம்மா. புளி தள்ளுமா. தாதிகாவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி காலையில இருந்து பனையூர் அலுவலகத்துக்கு வெளியில போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் ஒரு மனிதனா இருக்க கூட தகுதியற்றவர் அப்படின்னு. சரி புழுந்தெல்லாம் போதும், நிறுத்து. அதாவது அங்க செவிலியர்கள் ஒரே போராட்டத்துல இறங்கி உங்க டலிவரை போட்டு பொழந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து நீ என்ன 100 கிராம் அளவுல உப்பு பாக்கெட் ரெடி பண்ணி நிக்கிற மண்டி போட்டுனேன் இங்க வா. அதாவது தார்பாய் முருகன் கோச்சிக்க மாட்டாரா? அதாவது அவரே கண்டமேனிக்கு உப்பு போட்டு தள்ளி நிக்கிறாரு. அவர் வியாபாரம் பாதிக்குமா பாதிக்காதா? நீ அழகா பாக்கெட்டா உப்பு பாக்கெட் ரெடி பண்ணி எப்ப பாரு வந்துடுற விஜய் நான் மட்டும் இங்க வா. நீ இதுல என்ன ஹைலைட்னா, நம்ம வைஷ்ணவி எப்படின்னா அப்படியே பொந்துலையும் போதாலையும் ஒண்ணு பாத்துட்டே இருப்பாங்க. விஜய்க்கு எதனா ஸ்ட்ராங்கான அவதூறு பாயிண்ட் வருதா, அப்ப போய் நம்ம உப்பு எடுத்து வீசணும்னு மஞ்ச பையில உப்பை இவ்வளவு கொட்டிக்கின்னு காத்துக்கினே இருப்பாங்க. அப்படியே வச்சுக்கினே காத்துக்கினே இருப்பாங்க. உடனே எப்படா அவதூறு பாயிண்ட் கிடைச்சதுன்னு வச்சுக்கா, உடனே உப்பை எடுத்து தூவாங்க. அது வரைக்கும் இன்ஸ்டால மாடலிங் போஸ்ட் போறேன்னு நம்மள மெண்டல் ஆக்கிட்டு இருப்பாங்க. அதை பாக்குறதா மெண்டல் ஆகி ஓடுவான். அந்த மாதிரி ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டுக்கின்னு அப்படியே புலம்பி தள்ளின்னு இருப்பாங்க. இரு போய் தார்பாய் முருகனை கூட்டு வர, அப்பதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. தொழில் உத்தி அவனுக்கு தான் கரெக்டா தெரியும் எல்லாம் எப்படிலாம் உப்பு போடுறது அப்படின்னு. அப்புறம் அவன் வியாபாரம், நீ இப்படி வந்து உப்பு பாக்கெட் வியாபாரம் இப்படி நீ இறங்கிட்டா அவனுக்கு வியாபாரம் கெடுமா கெடாதா? ஆல்ரெடி அவன் கோல்முட்டி பரப்பு செயலாளர்னு வச்சிருக்கான், கொள்கை பரப்பு செயலாளருக்கு பதில். இப்ப அந்த கோல்முட்டி பரப்பு செயலாளரை கூட்டு வந்து உனக்கு அவனுக்கு கோல் மூட்டை போறேன் தார்பாயி.